குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். வருடத்துல மாறும், 2.5 வருடத்துல மாறும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும், அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும், அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா, இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கறதுல உங்களுக்கு தெரியும். சோ லாஸ்ட் மந்த்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து, சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கிறனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்திருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 இருந்து 30 or 31 நம்ம வந்து இது பண்ணுவோம். பட் தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டுல சனி இருக்காங்க. காலபுருஷனுடைய 3ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. சோ இதெல்லாமே நமக்கு தெரியும். சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் வந்து, சோ பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார். சோ பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார். அடுத்ததா வந்து பிப்ரவரி 12க்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார். பிப்ரவரி 24க்கு மேல செவ்வாய் ராகு. சோ மகரத்துல இருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க. சோ என்ன மாதிரியான விஷயங்கள், தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுடைய பிப்ரவரி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது அப்பாடா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு ஏதோ ஓரளவுக்கு நல்லது நடக்குதா அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய ஒரு தருணம் கன்னி லக்னக்காரர்களுக்கு இப்போ இருக்க. சனியோட பார்வைகள் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலுமே முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கடைபிடிக்கணும். ஏன்னா 2 குரியன் 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து பொதுவா பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பிளான் பண்றீங்கன்னா அது வெளியே சொல்லவே கூடாது. ஏன்னா செவ்வாய் இருக்காங்க, சூரியன் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல வந்து அப்படியே லாஸ் ஆயிடும். உங்களுடைய முக்கியமான விஷயம் இப்ப நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு பிளான் பண்றீங்க, ஒரு பிசினஸ்லயா இருக்கட்டும், இல்ல ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ஒரு நகை வாங்குறீங்க, ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு முயற்சி பண்ணும்போது கப்பு சிப்புன்னு அமைதியா இருக்கணும். அந்த பிளானை நீங்க வெளியே சொன்னீங்க அப்படின்னா அது நடக்காது. கன்னி ராசிக்காரங்க, லக்னக்காரங்க இதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ குடும்ப ரீதியான ஒரு பொறுப்புகளா இருக்கட்டும், லாப ரீதியான ஒரு பொறுப்புகளா இருக்கட்டும், அண்ட் உங்களுடைய அதிர்ஷ்டமா இருக்கட்டும், எல்லாமே இப்போ வந்து 5ஆம் இடத்துல இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும். அடுத்ததான் வந்து எங்க போறாரு, 6ஆம் இடத்துக்கு போறாரு. ஏற்கனவே 6ல் ராகு வந்து இப்போ நல்லா சூப்பரா வந்து உங்களை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கோம் ராகு அந்த இடத்துல இருந்துட்டு. ஸோ 6ல் பாவி மறையிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து ராகு அந்த இடத்துல அதோட இம்பாக்ட் கொடுத்துதான் தீரும். ஸோ 6ல் ராகு இருந்தா ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு. ஹெல்த் நல்லா இருக்கு அப்படின்னா வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் ஏறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு. இல்ல அந்த விஷயத்த கொடுக்கல அப்படின்னா நீங்க வேலைக்கு போற இடமா இருந்தாலும், இல்ல உங்களுடைய வேலையாட்களா இருக்கட்டும், நீங்க உங்களோட ஸ்டாஃபா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனைய கண்டிப்பா இந்த கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல கொடுப்பாரு. அப்போ எல்லா கிரகங்களும் வந்து அடுத்தது வந்து கும்ப வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகும்போது அந்த இடத்துல ஆல்ரெடி ராகு பிரச்சனை கொடுக்குறாரு. அப்ப குடும்பத்துல, வருமானத்துல, அதுக்கப்புறம் லாபம், அதுக்கப்புறம் உங்களோட அதிர்ஷ்டம் எல்லாம் அந்த இடத்துல போய் உட்காரும்போது என்ன இருக்கும்? ஸோ ராகு அந்த இடத்த எப்பவுமே பெருகி பெருகி கொடுப்பாரு. அப்புறம் அந்த பிரச்சனையை பெருக்குவார். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எந்த ஒரு முடிவும் நிதானமா யோசிச்சு செயல்பட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ என்ன மாதிரியான ஒரு பரிகாரங்கள் நீங்க பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா 2ஆம் இடம் சுக்கிரன், ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்ற நோயாளிகள், சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து, இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பா வரும்.
ஸோ இப்போ வந்து பிப்ரவரி மாசத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான். எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது, தீமை செய்யும் சொல்ல முடியாது. நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க, எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான். நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க, அதை செலவு பண்ணுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது. சூட்சமமான வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல, எதை தான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும். இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும், எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும். கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பிப்ரவரி மாசத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான். எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது, தீமை செய்யும் சொல்ல முடியாது. நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க, எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான். நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க, அதை செலவு பண்ணுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது. சூட்சமமான வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல, எதை தான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும். இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும், எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும். கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப், அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய விதிகள் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.